அடிச்சு வாங்க என்ன கத்தாடுறாங்க ஐயோ போச்சே அறுமுகம் போச்சே அறுமுகம் எம்மனிட்டு போச்சு எம்மனிட்டு போச்சு நெஞ்சு தஞ்சு போச்சு ஐயா வணக்கங்க வணக்கங்க நல்லா இருக்குப்பா மகாராஜா வணக்கம் வணக்கம் மகாராஜா அவனை சொன்னீங்க என்ன சொல்றாங்க அவன் தங்கச்சிக்கு ஏன் மூஞ்சி நல்லா மாமா என்னடா அடங்கி வச்சடா அடங்கி வச்சடா உனக்கு என்னடா நீ மனசு வச்சா அடங்கும் வெயில் அடங்கு ஹாய் மனசு தம்பி சொல்லையா அமைதி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் வணக்கம் எடுத்து சொல்லுங்க விவரத்தை சொல்லுங்க ஆம்பளை மாதிரியே அடிக்கிறேன் மாமா ஆம்பளை ஆம்பளை ஏண்டா வாக்கு கொடுத்து வேண்டா அவனே சரியில்லை தெரியாது உனக்கு ஆமா எங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா அங்கதாங்க இன்னைக்கு கூதி ஏறவா அப்பா என்ன தேவடியா பத்தல தேரடா அப்பா இவங்க என்ன புத்திக்கிறாரு அவன் தான் ஒண்ணா நம்ம பொம்பளை படிக்கு தெரியாது கட்டிட்டு காமிச்சா ஆமா சொல்லுங்க ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் அது ஆளுக்கு மரியாதை ஜெயசேன ஜெயசேன நினைக்கா மன்னனுக்கும் ஜெயமாபுரி ஜெயமாபுரிக்கும் அம்மனுக்கும் ஒரே பிள்ளை அறுபதம் ஜெயசேன நினைக்கா ஜெயமாபுரி நினைக்கா இருந்தா ஒரே ஒரு பிள்ளை என் பெயர் பெயர் சாந்தாசீலன் 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 ஆரம்பத்தா அம்மா சாந்தாசீலன் சொல்றேன் அம்மா சும்மா போட்டாங்க நெல்லு தாளல தடிக்கிற மாதிரி ஐயா சாந்தாசீலன் 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 என் பெயர் பெயர் சரியா நீ பாடி ஏற்றி ஒரு மாதிரி செத்து நாய் பையன் காட்டலாமா அண்ணாதுரையாவது 2 அடி வாங்கி 1000 ரூபாய் சம்பளம் 1000 அடி வாங்கினா அவனுக்கு 2000 ரூபாய் தான் சம்பளம்
ஓ அடுத்த வருஷம் முடிவு பண்றீங்களா? அது மன்னன் ஜெயமாலினி ஊர் பொருத்தம் நாடு பொருத்தம் ஐயா என் பெயர் பருவம் ஆமாங்க 24 வயது பொருத்தம் கரெக்டா இருக்குது பருவம் அப்படி பார்த்து தந்தை தம்பி மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படி அங்கு எனக்கு அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு என்ன செய்தாங்க? ஆமா யாரு இருவரும் பார்த்து நம்முடைய பிள்ளை பருவம் அப்படி என்று மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படி என்று கடமாட்டா அப்புறம் பார்த்தா என்னடா பண்ணாங்க? என்ன பண்ணிருப்பாங்க முடியல தெரியுமா தெரியடா. ஐயா மகனுக்கு கல்யாணம் செய்தார்கள். என்னடா கல்யாணம் அம்மா கசப்பா ஏன்டா டேய் அவன் அப்பம் பார்த்து புள்ளி கல்யாணம் பண்ணலாம் தூக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றான்? மருந்து குடிக்கிறான். எவனா தெரியாத ஜாஸ்தி ஓடி போடுறான். கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான். அம்மா கசப்பா அவன் திரும்ப மருந்து குடிக்கிற கணக்கு இருக்கிறான். அவன் மாமன் சொல்லி கொடுத்து வந்துடுறான் மருந்து குடியான்னு. அப்படி அல்ல என்னை பெற்ற தாய் தகப்பன் யாரு இருவரும் நம்முடைய பிள்ளை பருவம் இளமை பருவம் நம் தாய் தந்தை செய்ய கடமை அப்படி என்று எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆமா அப்படி கல்யாணம் செய்தாங்க. என்னடா கல்யாணம்னா ஒரு நல்ல தனம் செய்தார்கள். அவர் அந்த அத்தை மகள் என்னுடைய அம்மாள் மகள் அப்படி என்று திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த பொண்ணு பேரு காளி என்ற பொண்டாடி பேரே தெரியா? இந்த கோயில ஏற்று பெறப்பா கல்புரம் தப்பா சொன்ன கல்புரம் இவனுக்கு என்ன வாங்கி வருது பேர வாங்கி வர அவள் பெயர் கற்பகவல்லி. ஆறுமுகம் அந்த கால சனின என் கால கட்டினாங்கடா. அது இப்படி கைத்துல தான் தாலி கட்டுவாங்க. நான் தாலி கட்டின அவன் என் காலை முடிச்சான். அப்படி காலை முடித்தாலும் என்னுடைய கல்யாணத்துக்கு அப்படி தாலி கட்டி யார அப்படி தாலி கட்டிக்கிறேன். நிமிர்ந்து பார்த்தேன் எனக்கு முன்னால் 32 மேல வாத்தியம், சங்கீத வாத்தியம், பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், கல்யாணம் வச்சிருப்பாங்க. சும்மா பக்கமா பரதநாட்டியம் ஆடுகின்றால் அப்படி ஆடும்போது அவளை பார்த்தா தம்பி அம்மா புரி பட்டணம் சொல்லு சந்தர்ப்பம் வீதி 64 வீடு சுப்புராசி மகள் மஞ்சுளா.
மஞ்சு மஞ்சு என் மாமா மஞ்சு என் மாமா மஞ்சு என் மாமா மஞ்சு என் பெட்டுக்கண்ண என் பிறப்பு அடியா பவுனு அடைச்சு ஓடுது அடியா தங்கம் அடியா மாணிக்கம் மன்மத ராசா காய் உனக்கு அங்க எவ்வளவோ பரதநாட்டியம் ஆடிக்கிறான் அந்த வெறி என்னது ஏன் மஞ்சு மஞ்சு மஞ்சுளா தேவா தேவா மஞ்சுளா தேவா தேவா மஞ்சுளா மஞ்சு 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 குஞ்சு ஓ அங்க நாட்டு ஆண்ட பேரு மஞ்சு மஞ்சுளா 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 அவள் பரதநாட்டியம் ஆனா செய்தாள் அவள் ஆடுவதை பார்த்து அழைத்து அழகான நான் வயிற மோதிரம் போட்டேன் மோதிரம் விரல போட்டேன் தம்பி ஓ என்னாச்சு நான் மோதிரம் போட்டதும் அவன் என் கையை பிடிச்சு கிள்ளிட்டான் கிள்ளி காமிச்சுக்கிறீங்க அவன் கிள்ளிய உடனே இந்த தாலி கட்டன கற்பவல்லி அவன் அப்படி பிடிச்ச கையில பிடிச்சாங்க கட்ட கட்ட அதுவும் எப்ப இப்படி நடக்குது அந்த சனின அப்படி இழுத்து கொண்டா கிட்டாச்சு கூட்டாளி என் தேவம் என் மஞ்சுளா அவன் வீட்டுக்கு நான் எப்படி போனேன் தெரியல அப்பா ஐயோ ஐயோ பகல்ல அர்ஜென்டா தான் வர வச்சு இந்த மாதிரி மேய்ஞ்சிருக்கேன் மஞ்சுளா தேவா தேவா 3 வருஷமா மஞ்சு 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 பூஜை வரைக்கும் மஞ்சுளா 3 வருஷமா அங்கே தாசி விட்டேன் குடும்பம் செய்து வரேன் அவளை விட்டு பிரித்து கிடையாது சீக்கிரம் அழைத்து வா மஞ்சளா தாசி தான் வாங்க பாப்பா என்னடா ஏய் வாங்க பாப்பா என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு ஆத்தாவும் கோவிலில
ஆத்தாவும் கோவிலில ஏற்றி வைக்கிறிய குச்சி விளக்கு. கொடை விளக்குடா டேய், குச்சி விளக்குடா. அது ஒரு விளக்குடா உங்களுக்கு. டேய் ஏய் அங்கய்யா வணக்கம். 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 ஐயோ ஏய் என்ன முடுக்குற? டேய் டேய் நானும் பக்கத்துல ஆம்பளை இருக்கறேன். ஒன்றா ஆம்பளை நீயே சொல்லிக்கலாம். ஆற மகன் பேட்டி. வாங்க வணக்கங்க. அவச்சா ஐயோ அவச்சா. ஏய் சபை பார்த்தால் எப்படி வணக்கம்? சபை பார்த்த அமைதியான சபை. அம்மா இல்ல. ஆமா சபை பார்த்தால் அமைதியான சபை. அமைதியான சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒற்பாத கவனங்களுக்கு வணக்கம். தங்களுக்கு வணக்கம். ஆளு யாரு? மஞ்சுளா. ஆளு யாருன்னு உனக்கு தெரியுதா? ஏய் மஞ்சுளா 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 தாசி. மஞ்சுளா தாசி. மஞ்சுளா தாசி. தாசி. தவறு. ஏய் ஏய் தாசினா என்னடா? ஓ தாசினா தெரியுமா? தெரியுமா? நான் எங்க எந்த நாட்டுல எப்படி? எந்த வீட்டுல குடியிருக்கு உனக்கு தெரியுமா? சொல்லு. அட்ரஸ் உனக்கு தெரியுமாடா? சொல்லு. ஏய் இதோ ஜெயமாபுரி பட்டணம் ஜெயபாபுரி விட்டணும். 64 நம்பர் வீடு. 64 நம்பர் வீடு. அதோ சந்தன கோபுரம் வீதி. சந்திரபாபுரம் வீடு. அதோ குப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி. மஞ்சுளா ஓ, தாசி. டேய், டேய், டேய். ஆ. நீ வந்து வந்தா பாரு ஒரு கூட கட்டி. அண்ணா தம்பி ஏய் தாசின்னு சொன்னனே ஆமா. எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன காட்சி காசு வாங்கும். தாசி தவறு. கண்ணை காட்டி காசு வாங்கும். என்னை கடிகை குல தாசி காசி வாங்க காசி வாங்க தாசி. ஏய் உன்னை போல ஒரு ஆளு பார்த்துட்டா. ஆளை பார்த்தேன். ஏய் மறைக்கிறதுக்கு. ஆளு எப்படி இருந்தாலும் எனக்கு கணக்கு கிடையாது. கணக்கு கிடையாது. ஆமாண்டா அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் வச்சா எவ்வளோ இருக்கட்டும் எவனா இருக்கா? வயசானவங்க இருக்கட்டும் எனக்கு கணக்கே கிடையாது. கிடையாது. எனக்கு தேவை காசி. ஆச்சி. ஆமாண்டா ஓ பணம். பணங்கள்ட்ட தேவையா பாயில படுக்க மாட்டான். தவறு. ஏய் சொல்லுவாங்க போல. காசு இருந்தா போதும். ஆ. காசு சரியா சரியா? அம்மா. ஏய் ஐயோ தாசி. தாசி நான் குடுப்பேன் காசி. காசி உன்கிட்ட வந்தா எனக்கு வந்துருமா ஏசி? அது வருவதுன்னா கொஞ்சம் ஓசி. ஓ யோசிச்சு நடந்துக்கோ. ஆமா. தம்பி ஆ. ஆனா தாசி தான் நான் பிறந்தது. ஆமா. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த தொழிலு. இந்த தொழில். ஆ. ஆனா இப்போ 3 வருஷத்துக்கு பிற்பாடு ஆ. ஒரே ஆளு ஆ. ஒரே ஆளுக்கு நான் குடுத்தன பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆ. ஆ. 3 வருஷத்துக்கு ஒரே முன்னாடி இவனுக்கு ஏதாச்சும் வேலை வச்சுக்கிறியா? இருக்கு. என்னதான் வேலை இவனுக்கு? உண்டு என்ன வேலை? என்ன என்ன வேலை? எனக்கு பெரிய வேலைடா. ஐயோ உங்க குடும்பத்துல வேலை கட்டல வரது குடுத்து வச்சிருக்காங்க. என்ன வேலை கொடு? ஆமாண்டா உனக்கு அப்படியே தகுதியான வேலை. எனக்கு வேலை. உன்னை பார்த்தா தகுதியான வேலை. என்ன வேலை? என்ன வேலை? அதை சொல்லு. டாபர் வேலை. காபரி வேலை தெரியுது? ஏய் ஆ. மாமா டாபரே. என்னை நம்பின பேர்கள் நடு தெருவில் பேப்பரே. அருகா கும்பாகோணத்து மாமா ஊட்டி வைக்கும் தெரியும் மாமா. கும்பாகோணத்து மாமா கூட்டி வைக்கும் பெரிய மாமா. தஞ்சலூர் தலைக்கு மாமா தலை குடிக்கும் சின்ன மாமா. என் வீட்டுல
வரலாறு சொல்லு வேலை எப்படி ஏய் டாக்டர் வேலைன்னு சொன்னா ஆமா அதுக்கு தகுதியான ஆள் நீதான். எப்படி? அது எப்படின்னு கேட்டா நம்ம வீடு இருக்கு இல்லையா, வீடு இருக்கு. எங்க வீடு ஆமா அது வாசல்ல போய் நின்னுக்கணும். நின்னுக்கணும் ஆமா சரி. வரிச்சு ஆம்பளைங்க வருவாங்க. அப்படியே கணக்கா காசு வாங்கினு உள்ள அனுப்புற வேலை உங்களுக்கு. ஆமாண்டா அதிகமா வச்சுக்கிறேன்னா அவனை முதல்ல அனுப்பணும். பின்னாடி அனுப்பு. காசு கம்மியா வச்சாலும் பின்னாடி அனுப்பணும். கணக்குப்படி பார்த்து உட்காந்து அனுப்பணும். காசு வாங்கினு உங்ககிட்ட அனுப்பணும். அப்படியே செய்யறேன் சரி நானும் வரோம் காசு வாங்கினா உள்ள அனுப்புறேன். ஆனா ஒண்ணு என்னடா ஒரு நாளைக்கு எவனுமே வராது இருந்துட்டான் ஆளு வரல அன்னைக்கு நான் வரலாம உள்ள நீ வச்சுக்கிற காசு ஓசு பையா அரிசி கலக்க பல்ல எவ்வளோ ரெண்டு போட்டு வச்சுன்னே இருக்கணும். நீ ஓசிடா நீ லூசுடா நீ வந்தா பாருடா மூஞ்ச பாரு எப்பேற்பட்ட ஏசி அந்த காத்துருக்கிறேன் ஓசி உள்ள வர்றாரு உள்ள ஓசி போடாமடா என்னடா அப்படி சொல்லிக்கிறா? சரி இப்ப எப்படி நடத்துற? 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த தொழில். ஆனா 3 வருஷமா ஒரே ஒரு ஆளுகிட்ட குடும்பம் நடத்துறேன். எப்படி தெரியுமா? அந்த ஆளை நான் எப்படி பிடிச்சேன் தெரியுமா? இந்த யமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னன் அவருக்கு மகனாக அது சாந்த சீலன். அவருக்கு ராஜா விட்டு பிள்ளை. அவருக்கு கல்யாணம். அந்த கல்யாண மேடையில நான் போய் பரதநாட்டியம் ஆடினேன். என்னுடைய நாட்டியத்தை பார்த்து அந்த மகாராஜா அந்த சாந்த சீலன் எனக்கு பரிசு கொடுத்தாரு. ஆறுமுகம் அவரு கையில இருந்த ராஜ மோதிரத்தை கைட்டு என் விரல்ல போட்டாரு. ஆமா அறுமுகம் அந்த விரல்ல என் விரல்ல போட்டாரு பாரு மோதிரத்தை. அப்ப டைட்டா போச்சு அறுமுகம். போதான் லூசா போவோம் போட கைட்டு லூசு கொடுக்காங்க. லூசு நாயா அப்ப பார்த்த மாதிரி கைட்டு மோதிரம் போடாரு. அப்ப பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டா தம்பி. அப்படியே உனக்கு முன்ன எங்க வீட்டுல இருக்காரு அந்த ஆளு. அந்த சிக்னல் எப்படி அது கையில மோதிரத்தை போட்டாரா அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு சிக்னல் கொடுத்துட்டான். ஒரு பேசி கை நீட்டி பாருடா. அதோட சிக்னல் கொடுக்குறாங்க. இவனெல்லாம் கொடுக்குறாடா சிக்னல். யாரு கொடுத்தா? எனக்கு முன்னாடி வந்திருந்த ஒரு ஆடு போன அது போல சொன்னா எங்க ஊர் ஆடுகாரு எனக்கு தெரியும். சரியாப்பா ஆடு பாக்கலான்னு தான் இருக்குது. கை காலெல்லாம் கொடியுது. வேலையில இருக்கிற நீ அப்பா 3 வருஷ காலமா அந்த சாத்து அந்த மான குணசீலா அதுக்கு கேட்ட
கால் போச்சே கால் வலிக்குது கால் தண்ணி விடு, ஐயோ ஐயோ தண்ணி 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 விடு, தண்ணி விடு. பைப்பு தண்ணி. காலை கழுவு காலை கழுவு ஐயோ மேலெல்லாம் வேர்வையா இருக்கு மாமா மேலெல்லாம் வேர்வையா இருக்கு ஐயோ ஐயா 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 காலமுக்கு ஐயோ மேலே வேர்வையா இருக்கு நமக்கு எல்லாம் காலப்படி காலு கொடையுது மஞ்சு மாமா மாமா ஆமா மஞ்சு உண்டால கால் கண்ணு என்னடா நான் புடிச்ச இடத்துல கோழ நிக்குது. வேர்வை ஆமா மேலெல்லாம் வேர்வை. வேறுவிடா அடியே பாவுல மாமா ஐயோ மாமா ஐயோ மாமா இரு தோய் என் சேலை தோய் என் சேலை தோய் என் சேலை தோய் என் சேலை தோய் போய் போய் சேட்டா சேலை தோய் நீ போய் போய் சேட்டா அவனுங்களாம் துவைக்கிறதுக்கா நீ இருக்கிற நீ எதுக்கு இருக்கிற நீ தானே ரூம்ல விடு 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 அப்ப தொழில் நீதான் துவைக்கணும் தொய் எல்லாரும் துவைக்கிறோம் ஒரு 10 நாளைக்கு நீ வெளியே உட்காந்து சேலை தொய் மாமா அது சேலையாக நான் சேலை தைச்சிட்டா அருமுகம் இங்க வந்து பாரு டே 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 எங்கடா 3 நாள் தீட்டு என்ன போய்க்குதா பச்சா 3 நாள் தீட்டு குடும்பம் உனக்கு வரும். ஏன் இல்லையா அப்படியே இருக்குது பாரு இப்படியே துவைப்பாங்க எப்படி இப்படியே துவைக்கணும் நான் துவைக்கிறேன் நான் துவைக்கிறேன் நல்ல தண்ணி ஊற்றி இப்படி எல்லாம் ஊற்றி போய்க்குது பாரு 2 பேரும் கல்வரிக்கே போலாம் மஞ்சு ஐயோ மாமா முத்தந்தாரு மாறனே கால் வலிக்குது என் கால்ல விடு என் கால்ல விழுது என் கால்ல விடு வாயாடு ஒட்டி முத்து கொடுக்குறான்டா வாயிலே முத்து கொடுக்குறவன் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஏடா ஓ
என்ன வேது பிடிக்கிறான் ஆளு சந்தோஷம் அதிகமா எனக்கு இது ஒரு புது செட்டி பிடிச்சா கூட பரவாயில்ல பழைய செட்டியா? பழைய செட்டி கறி செட்டி வீட்டுல ஓடி போடுது செட்டிக்கு தான் அலையறானு. நாரதராக சொன்ன வார்த்தை இந்த நங்கையால் நான் முடித்தேன். சந்தன கோபுரமே இந்த தையலாலும் தேடி போனேன். நாரதர் சொன்ன பிரகாரம் 48 நாள் விரதத்தை முடித்தேன். 48 நாள் முடியறதுக்குள்ள வந்துருவார் உன் வீட்டுக்காரன்னு சொன்னாரு. 48 நாள் முடிச்சு வரல. மறுபடியும் சந்திர கோபுர வீதி தேடி வந்த இதுதான் 64 நம்பர் வீடு. இதுதான் என்னடா இது, கதவு சாத்தி இருக்க, கதவு சாத்தி உள்டாவை ஓடணும் வெளியே ஓடிச்சாங்களா ஐயோ, உள்டாப்பா போட்டா உள்ளதான் இருக்க முடியும், வெளிடாப்பா போட்டா தான் வெளியே போக முடியும். ஓஹோ இரு, உள்ள ஆள் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே. ஆமா சலுக்கு புழுகு சத்தம் வருது. அவன உள்ள சாணி போடுறாங்க கண்டாடி. டேய், நாய் தண்ணி குடிக்கிற சத்தம் வரல. சரி, நம்ம வயற்புல நின்று கொண்டிருந்தால் உள்ளே இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அழைத்து பார்க்கலாம்.